வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான குக்கீஸ் பார்க்கலாமா? ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் 100 கிராமும், சுகர் பவுடர் 50 கிராமும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை தனித்தனியாக எடுத்து வச்சுருந்ததை மிஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ. இப்போ பாருங்கள், மைதா நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது தனியாக மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது 2லேயும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன். மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலேயும் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி குக்கீஸ் பட்டன் குக்கீஸ் இதெல்லாமே போட்டிருக்கேன். கலர் குக்கீஸ்லாம் அது ஒன்று ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டான மாவில் இருக்கும். நீங்கள் அதையும் விருப்பப்பட்டால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவு கூட இந்த பட்டர், சுகர் பவுடர் கலந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை இதில் நம்ம இந்த மாவோட கலந்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு போல் ரொம்ப டைட்டாக பிசையாமல் சாஃப்டாக அப்படியே ஜென்ட்லாக விரல் நுனியை வச்சு பிசைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நீங்கள் சேர்க்குறதாக இருந்தால் அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிட்டு விதை பகுதியை மட்டும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் எசன்ஸ் இருக்குங்கிறதுனால சரி அதை சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ பிளேட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் அதனால் இந்த ஷீட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதிலையே நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன். இது நல்லா அப்படி 2 கைட்டு நல்லா பிசையும் போது தான் இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக பிசையணும். நம்ம ஒவ்வொரு குக்கீஸ் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல, பால், தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. அந்த பட்டரோடைய இதுலேயும் சுகர் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸில் தான் இப்போ நம்ம இதை கலந்துருக்கோம். பாருங்கள் மாவு எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அருமையாக இருக்கும். சுகர் உங்களுக்கு விருப்பப்பட்டது நான் 50 கிராம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குக்கீஸ் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ இது போல் சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். நல்லா அமுக்கி இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக சப்பாத்தி போல் இது போல் எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் இவ்வளோ வெடிப்பு வெடிப்பாக இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ டைட்டாக இருக்கும் மாவு. இப்போ இந்த குக்கீஸ் கட்டர் எல்லாம் இப்போ இங்கே சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக வாங்கினது, நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ மெயினாக இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த குக்கீஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி பண்ண குக்கீஸ் எல்லாமே சும்மா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு நானாகவே அதில் ஒரு டிசைன்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த டிசைனை வச்சு எடுக்கலான்னு பாருங்கள். அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுபோல் அந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் அல்லது பட்டர் ஏதாவது ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை தனி மைதா மாவில் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மாவுமே கலந்துருக்கேன். பாருங்கள். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிட்டேன். இது காய்ச்சி ஆறின பால் தான். இதை லைட்டாக இது போல் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த குக்கீஸ் ரெடி பண்ண போகிறேன். அதனால் குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு, மணல் எதுவுமே நான் போடலை. நீங்கள் அதை போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் வெறும் ரிங்கு மட்டும் போட்டிருக்கிறேன். 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இந்த குக்கரில் நான் இந்த பிளேட்டை வச்சுக்கிறேன். இதை வச்ச பிறகு ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக பண்ணிடுங்க. 20 நிமிஷம் வேகட்டும். குக்கீஸ் 10-15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் அவ்வளோதான். பாருங்கள், ரெடியாக இருக்குது. நான் ஒன்று மட்டும் அடியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்தேன். நல்லா வந்திருக்கு. பொதுவாகவே குக்கீஸ் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு தான் அந்த ஒரு மொறுமொறுப்பு வரும் குக்கீஸில். பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். அதனால் நான் அடியில் இது போல் ஒரு
கம்பி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதை ஆற வச்சுருக்கேன். நம்ம எடுத்த மாவுக்கு இந்த 2 பிளேட்டு வந்தது. நான் இன்னொரு பிளேட்டில் உள்ள குக்கீஸ் பாருங்கள், நான் இந்த பிஸ்கட் ஷேப்லேயே நான் சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுபோல் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். நன்றி, வணக்கம்.